வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய், அது ஒரு டிஜிட்டல் பிசினஸ்ல இருந்து. கேட்கும்போதே இது முடியுமான்னு தோணுது இல்லையா? ஆனா இந்த பிரம்மாண்டமான இலக்க அடையறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. வாங்க, அதத்தான் நாம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அலசி ஆராய போறோம். முதல்லயே பாருங்க, இந்த முழு பயணத்தோட அடித்தளமே இந்த ஒரு வரிதான். வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சந்தேகமே இல்ல. எப்போ கிடைக்க போகுதுங்கிறது மட்டும்தான் கேள்வி. இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்லைங்க. இது உங்க மேல நீங்க வைக்க வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆச்சரியமா இருக்குல்ல. முது அடியே பிசினஸ் பத்தினது இல்ல, அது உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிற ஒரு சத்தியம். இதுக்கு பேரு வருமான திருப்புமுனை உறுதிமொழி. எந்த ஒரு பெரிய விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் மனசளவுல நம்ம தயாரா இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இது. இந்த உறுதிமொழி ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லானது. கன்சிஸ்டண்டா இருப்பேன், பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு காத்துட்டு இருக்காம வேலைய ஆரம்பிப்பேன், எல்லாத்துக்கும் மேல என்ன நான் நம்புவேன். சொல்லப்போனா இதுதான் இந்த நீண்ட பயணத்துக்கான பெட்ரோல். சரி, ஒரு வாட்டி உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்ன? அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கான மனநிலைய, அதாவது ஒரு மில்லியனர் மைண்ட் செட்டை உருவாக்கணும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வெறும் செயல் இல்ல, அது ஒரு மனநிலை. இந்த மைண்ட் செட்டை உருவாக்க இந்த கையேடுல ஒரு 10 டிஜிட்டல் மில்லியனர் பிரகடனங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க தினமும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வேண்டிய மந்திரங்கள் மாதிரி. தொழில் முனைவோருக்கு வரக்கூடிய அந்த பயம், சந்தேகம் எல்லாத்தையும் உடைச்சு வெற்றிக்கான பாதையை உங்க மனசுல ஆழமா பதிய வைக்கும். ஓகே, மைண்ட் செட் ரெடி. இப்போதான் அசலான ஆட்டமே ஆரம்பிக்குது. இங்க தான் நாம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டெக்னிக்கை பார்க்க போறோம். அதாவது ஒரு பெரிய இலக்க பார்த்து பயப்படாம அதை சின்ன சின்னதா உடைச்சு ஈஸியா ஆக்குறது எப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே இந்த நம்பர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. வருஷத்துக்கு 1 கோடி கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு சின்ன பயம் வரும். அடேங்கப்பா, இவ்ளோ பெருசா அப்படின்னு. ஒரு பெரிய மலை மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிக்கும் இல்லையா? ஆனா பொறுங்க, இந்த மலையை இப்போ எப்படி உடைக்கிறோம்னு மட்டும் பாருங்க. அந்த 1 கோடிய 12 மாசத்துக்கு பிரிச்சா என்ன ஆகும்? மாசத்துக்கு சுமார் 8,4 லட்சம் ரூபாய். இப்ப பாருங்க, அந்த மலை மாதிரி இருந்த இலக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குன்று மாதிரி தெரியுதா? இப்போ கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்குல்ல? இன்னும் ஒரு ஸ்டெப் போவோம் வாங்க. நீங்க 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாசத்துக்கு உங்களுக்கு தேவை வெறும் 8 கஸ்டமர்ஸ் தான். அவ்வளவுதான். பாத்தீங்களா? 1 கோடிங்கிற அந்த பயமுறுத்துற நம்பர் இப்போ மாசத்துக்கு 8 பேரை கண்டுபிடிக்கிறதுங்கிற ரொம்ப தெளிவான ஒரு வேலையா மாறிடுச்சு. இதுதான் அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னிக்கோட பவர். உங்க பெரிய கனவை இன்னைக்கு என்ன செய்யணும், இந்த வாரம் என்ன செய்யணும்னு சின்ன சின்ன வேலைகளா மாத்திடுது. குழப்பம் போய் ஒரு தெளிவான பாதை கண்டுக்கு தெரியும். சரி, மாசம் 8 கஸ்டமர்ஸ் வேணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா அவங்களுக்கு என்ன விற்க போறோம்? அந்த கணக்கு சரியா வரணும்னா நாம 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹை டிக்கெட் ஆஃபர் உருவாக்கணும்னு இந்த வழிகாட்டி சொல்லுது. இப்ப பாருங்க, 1,00,000 ரூபாய் ஆஃபர்னா அது வெறும் ஒரு ப்ராடக்ட் கிடையாது, அது ஒரு முழுமையான பேக்கேஜ். அதாவது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரீங்க, அது கூடவே சில போனஸ்கள், உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் தரீங்க, அப்புறம் சீக்கிரம் வாங்க ஆஃபர் முடிய போகுதுன்னு ஒரு சின்ன அவசரத்தை உருவாக்குறீங்க. இது எல்லாம் சேரும்போது தான் அந்த 1,00,000 ரூபாய்க்கான மதிப்பை கச்சிதமா உருவாகுது. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு சூப்பர் பேக்கேஜ் இருக்கு. அதை எப்படி ஒரே வரியில புரிய வைக்கிறது? அதுக்கு தான் இந்த பவர் ப்ராமிஸ் ஃபார்முலா. நீங்க யாருக்கு என்ன பிரச்சனையிலிருந்து எவ்வளோ நாள்ல எந்தவித சிரமமும் இல்லாம தீர்வு தரீங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்ல இது உதவும். இதுதான் உங்க யூஎஸ்பி. உங்க கையில இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஆஃபர் இருக்கு. அடுத்த முக்கியமான கேள்வி என்ன? கஸ்டமர்ஸை எப்படி தேடி பிடிக்கிறது? அதாவது ஒரு கிளையண்ட் அட்ராக்ஷன் மிஷினை எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பல சிக்கலான வழிகள் இருந்தாலும் இந்த வரைபடம் ரொம்பவே எளிமையான 3 ஸ்டெப்ல இருக்கிற 1 பேஜ் ஃபன்னல் பத்தி சொல்லுது. இதோட ஒரே நோக்கம் ஆர்வம் காட்டுற ஒருத்தரை எந்த குழப்பமும் இல்லாம நேரடியா ஒரு சேல்ஸ் காலுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான். அந்த சேல்ஸ் கால்ல நம்ம அடிக்கடி கேட்கிற பதில் என்ன? காசு இல்ல அல்லது யோசிச்சு சொல்றேன். இதை எப்படி சமாளிக்கிறது? இந்த வழிகாட்டி என்ன சொல்லுதுன்னா, விலைய பத்தி பேசாதீங்க, பதிலா இந்த முதலீட்டை செய்யாம விட்டா அவங்களுக்கு என்ன நஷ்டம், செஞ்சா எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்கணும் புரிய வைங்கன்னு சொல்லுது. சரி, இப்போ நாம பார்த்த மைண்ட் செட், ஸ்ட்ராட்டஜி, ஆஃபர், மார்க்கெட்டிங், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அடுத்த 90 நாளைக்கு என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானா இந்த வழிகாட்டி கொடுக்குது. இந்த 90 நாள் திட்டம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. 30 நாள் உங்க ஆஃபரை மார்க்கெட்ல இறக்கி டெஸ்ட் பண்ணணும். அடுத்த 30 நாள் கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு அதை இன்னும் மெருகேத்தணும். கடைசி 30 நாள்ல சிஸ்டம்ஸை ஆட்டோமேட் பண்ணி விளம்பரங்கள் மூலமா உங்க பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இது ஒரு தெளிவான பதட்டமே இல்லாத ஒரு ரோட் மேப். கடைசியா இந்த வழிகாட்டிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்ககிட்டயே கேட்கறேன். இந்த 1 கோடி ரூபாய்ங்கிற இலக்கு உங்களுக்கு ஏன் முக்கியம்?
அது வெறும் பணமா இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கனவு இருக்கா? உங்களுடைய அந்த ஏன் எவ்ளோ வலுவா இருக்கோ அவ்ளோ வேகமா இந்த பயணத்துல நீங்க முன்னேறுவீங்க. யோசிச்சு பாருங்க.